அசிங்கப்பட்டான் ஆட்டோக்காரன் ராணோ அப்படி தான் சொல்லணும். ராணா வந்து விஜய் சேதுபதி சார் கிட்ட லிட்டரலாக வந்து அசிங்கப்பட்டான். விஜய் சேதுபதி வந்து காரி துப்பிட்டார் அப்படின்னு தான் சொல்லணும். அதாவது இவன் பண்ண பிராங்க் வந்து நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்களாமா. உடனே எழுந்திரிச்சு என்ன சொல்கிறான் அப்படின்னா, சார் நீங்கள் வந்து பிஸா படத்தில் அப்படியே ஒரு மாதிரி நல்லா நடிச்சிருப்பீங்களா சார், அதான் சார் எனக்கு வந்து ரெஃபரன்ஸு நல்லா அது உங்களை பார்த்தே தான் சார் நான் வந்து ரெஃபரன்ஸ் எடுத்து வந்து நடித்தேன் அப்படிங்கிறான். பைத்தியக்காரன் நாட்டான் விஜய் சேதுபதி. எப்படி தெரியுமா அசிங்கப்பட்டா லிட்டரலாக உட்காந்து தொலை. நீ பண்ணதே வந்து ஒரு கேவலமாக இருக்குது. நீ எல்லாம் வந்து பிஸா படத்தை போய் இழுக்கிறியாடா, நான் பண்ணதிலே என்னை வாழ்க்கையை தூக்கி கொடுத்தே அந்த படம் தான், அந்த படத்தை அளவுக்கு நீ எங்கடா பண்ண அப்படின்னு காரி துப்புன மாதிரி. இல்லை நீங்களே சொல்லுங்கள், இவன் பண்ண ப்ராங்குக்கும் பிஸா படத்தில் விஜய் சேதுபதி சார் பண்ண பர்ஃபார்மன்ஸுக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கா சொல்லுங்கள். நான் சார் நீங்கள் தான் சார் எனக்கு வந்து இன்ஸ்பிரேஷனு, அதே மாதிரி தான் சார் நான் நடித்தேன் அப்படிங்கண்ணே. அசிங்கப்பட்டான் ஆட்டோக்காரன். ஆனால் இதை பற்றி எவனுமே பேச மாட்டான், இதை பற்றி எவனுமே வீடியோவில் பேச மாட்டான், நம்ம தான் பேசுவோம். உடனே சௌந்தர்யா வேறு லெவல் சார். டேய் நீ பண்ணுறது கிழிச்சு மேக்ஸ்ரா. என்னை வந்து நாமினேஷன் பண்ணுறாங்க, 8 பேர் நாமினேஷன் பண்ணிட்டாங்க, என்னை பேர் தெரியல என் பேர் தெரியல அப்படின்னு கற்றுனது உனக்கு வந்து பிஸா படத்தில் விஜய் சேதுபதி பண்ண பர்ஃபார்மன்ஸுக்கு ஈக்குவலு. அதுக்கு விஜய் சேதுபதி சொன்னார், டேய் உட்காந்து தொலைடா அப்படின்னு நோஸ் கட் பண்ணார் பாருங்க. வேறு லெவல். விஜய் சேதுபதியை நம்ம வந்து ரோஸ்ட் பண்ணியிருக்கோம், ஆனால் விஜய் சேதுபதிட்ட இந்த அளவு கேவலப்பட்டது எவனுமே கிடையாது அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. இது ஒருத்தோடைய கருத்துக்களை சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.